ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஆண்டவரை துதித்து ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் இந்த நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கூட்டி கொடுத்தபடினால இந்த கால வேளையில் ஆண்டவர் நோக்கி பார்த்து எல்லாரும் கொஞ்சம் நேரம் நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரங்கள் எடுக்கலாமா? ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். அன்பின் பிதாவே, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த கால வேளைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே எங்கள் தெய்வமே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. உம்மால தான் தேவா, உம்மால தான் தேவா, நான் இன்று உயிர் வாழ்கிறேன். உம் கிருபையினால், உம் தயவினால், உம் அன்பினால், உம் ஆவியினால் என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உம்மாலத்தான் தேவா, உம்மாலத்தான் தேவா, நான் இன்று உயிர் வாழ்கிறேன். உம்மாலத்தான் தேவா, உம்மாலத்தான் தேவா, நான் இன்று உயிர் வாழ்கிறேன். உம் கிருபையினால், உம் தயவினால், உம் அன்பினால், உம் ஆவியினால், உம் கிருபையினால், உம் தயவினால், உம் அன்பினால், உம் ஆவியினால். உம்மாலத்தான் தேவா, உம்மாலத்தான் தேவா, நான் இன்று உயிர் வாழ்கிறேன். உம்மாலத்தான் தேவா, உம்மாலத்தான் தேவா, நான் இன்று உயிர் வாழ்கிறேன். நீர் என்னோடு இல்லை என்றார், நான் என்றோ மண்ணாயிருப்பேன். இயேசுவே, நீர் என்னோடு இல்லை என்றார், நான் என்றோ மண்ணாயிருப்பேன். உம் கிருபையினால் மீட்டு வாழ வைத்தீரையா, உம் கிருபையினால் மீட்டு வாழ வைத்தீரையா. எல்லாரும் சேர்ந்து உம்மாலத்தான் தேவா, உம்மாலத்தான் தேவா, நான் இன்று உயிர் வாழ்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? உம்மாலத்தான் தேவா, உம்மாலத்தான் தேவா, நான் இன்று உயிர் வாழ்கிறேன். உம் கிருபையினால், உம் தயவினால், உம் அன்பினால், உம் ஆவியினால், உம் கிருபையினால், உம் தயவினால், உம் அன்பினால், உம் ஆவியினால். உம்மாலத்தான் தேவா, உம்மாலத்தான் தேவா, நான் இன்று உயிர் வாழ்கிறேன். எல்லாரும் சேர்ந்து உம்மாலத்தான் தேவா, உம்மாலத்தான் தேவா, நான் இன்று உயிர் வாழ்கிறேன். என் கண்ணீரெல்லாம் துடைத்தீ, என் கவலையெல்லாம் நீக்கி நீ. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் கண்ணீரெல்லாம் துடைத்தீ, என் கவலையெல்லாம் நீக்கி நீ. உம் கல்வாரி இரத்தத்தாலே கழுவி அணைத்தீரையா, உம் கல்வாரி இரத்தத்தாலே கழுவி அணைத்தீரையா. உம் கிருபையினால், உம் தயவினால், உம் அன்பினால், உம் ஆவியினால், உம் கிருபையினால், உம் தயவினால், உம் அன்பினால், உம் ஆவியினால். உம்மாலத்தான் தேவா, உம்மாலத்தான் தேவா, நான் இன்று உயிர் வாழ்கிறேன். உம்மாலத்தான் தேவா, உம்மாலத்தான் தேவா, நான் இன்று உயிர் வாழ்கிறேன். உயிர் வாழும் நாட்களெல்லாம் உமக்காக நான் வாழ்வேன். எத்தனை பேர் சொல்றீங்க? உயிர் வாழும் நாட்களெல்லாம் உமக்காகவே வாழ்வேன். என் உயிரே போனாலும் பரலோகத்தில், பரலோகத்தில் பாடுவேன். ஆண்டவரே, என் உயிரே போ
பரலோகத்தில் பாடுவே. உம் கிருபையினால் உம் தயவினால் உம் அன்பினால் உம் ஆவியினால் உம்மாலத்தான் தேவா உம்மாலத்தான் தேவா நான் இன்று உயிர் வாழ்கிறேன். சேர்ந்து எல்லாரும் பாடுங்க. உம்மாலத்தான் தேவா உம்மாலத்தான் தேவா நான் இன்று உயிர் வாழ்கிறேன் என்று சொன்னார். நம்ம என்றைக்கோ மரித்திருக்க வேண்டியது ஆண்டவர் கிருபையாக நமக்கு ஜீவன் தந்து சுகம் தந்து பலன் தந்து. எத்தனையோ விபத்துகள் நம்ம சந்தித்தோம், எத்தனையோ மரண பள்ளத்தாக்கள் நடந்து போனோம், எத்தனையோ சூழ்நிலையில நான் உயிர் வாழ்வனா இல்லைனான்னு சொல்லி நமக்கே நம்ம பல காரியங்கள் நினைத்து நம்ம சோர்ந்து போய் கலங்கி போயிருந்தோம். ஆனாலும் கர்த்தர் நமக்கு தம்முடைய ஜீவனையே கொடுத்தாரு. நம்முடைய ஜீவனும் தேவன் நமக்கு சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தை தந்து இதுவரைக்கும் ஜீவனோட வைத்திருக்காரு. பார்த்தீங்களா, நாம் நிற்கிறோம்னு சொன்னா அது ஆண்டோடைய கிருபை தான். எத்தனையோ பேர் இந்த நாட்கள் நம்ம இழந்து போயிட்டோம், எத்தனையோ பேர் மரித்து போனாங்க. நமக்கு தெரிந்தவங்க, உற்றார் உறவினர்கள், சொந்த பந்தங்கள் எல்லாம் உயிரற்று எல்லாரும் மரித்து போனாங்க. ஆனா கர்த்தர் உங்கள் மேல என் மேல் வைத்திருக்கிற அவருடைய கிருபை, அவருடைய அன்பு, அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை. அதனால அந்த காலவெளியில் ஆண்டவரே உம்மாலத்தான் தெய்வா நான் வாழ்கிறேன். உம்முடைய கிருபையினால் உம்முடைய தயவினால் ஆண்டவரே உம்முடைய அன்பினால் உம்முடைய ஆவியினால் இன்றைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறேன். எதற்காக? உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் உமக்காகவே இயேசுவுக்காக நாம் வாழ வேண்டும். வாழ்கிற ஒரே ஒரு வாழ்க்கை அவருக்காக சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நம்ம தேவனிடத்தில் போய் நாம் சேர வேண்டும். என் உயிரே போனாலும் அங்கே பரலோகத்தில் போய் ஆண்டவரை துதித்து நான் பாடுவேன் என்று சொல்லி இந்த காலங்களில் நாம் பாடியிருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாகவே தேவன் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் இந்த காலங்களில் தேவ சமூகத்துக்கு நேராக உங்களை தாழ்த்தி அர்ப்பணி தோப்பு கொடுத்து ஆண்டவரே நீர் என்னோடு இல்லை என்ற நான் என்றைக்கோ மண்ணா இருப்பேன் ஆண்டவரே, ஆண்டவர் நிற்கிறதே உடைய கிருபை ஆண்டவரே, இன்றைக்கு நான் முழங்கால் படியிட்டு உடைய சமூகத்தில் நான் துதித்து கொண்டிருக்கேன்னு சொன்னா ஆண்டவரே எல்லாம் உடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். எங்கேயோ நான் வாழ்ந்த ஆண்டவரே உளையான சேற்றில் பாவத்தில் அக்கிரமத்தில் ஆண்டவர் விழுந்து கிடந்த என்னை ஆண்டவர் நீர் என்னை தேடி வந்து உம்முடைய பிள்ளையாய் மாற்றி ஆண்டவரே ரத்தத்தினால் கழுவினை சுத்திகரித்திரே ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காக நன்றி. இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் உமக்காக நாங்கள் சாட்சியா வாழ எங்களுக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே. இந்த உலகத்தில் எத்தனையோ பாவ கிரியைகள், பிசாசின் பொல்லாத வல்லமைகள், பிசாசு யாரை விருங்கலாம் என்று சொல்லி கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி கொண்டிருக்கிறான் ஆண்டவரே. நாங்கள் ஒருவரும் அதை விழுந்து விடாதபடி ஆண்டவரே உம்முடைய கிருபை எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஜெயிக்க எங்களுக்கு பலன் தாருங்க ஆண்டவரே. தொடர்ந்து உமக்காக நாங்கள் சாட்சியை வாழட்டும் ஆண்டவரே. வியாதி, பலவீனங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் ஆண்டவரே இப்ப ஆண்டவரே மரண பள்ளத்தாக்கில் நாங்கள் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட என்று சொன்ன வார்த்தையின்படி எந்த ஒரு காரியம் இருந்தாலும் சரி நாங்கள் பயப்படாதபடி கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர்கள். நீர் எங்களுக்கு ஜீவன் தருகிற தேவன் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இப்பொழுதே ஒரு சுகம் பலன் ஆரோக்கியம் தந்த ஜெயத்தை நீர் கட்டளிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் செய்கிற எல்லாவற்றிலும் உடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் சோர்ந்து போகாதபடி தைரியமா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீர் எங்களுக்கு ஜீவன் தந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஜீவன நாட்களால் நன்மையும் கிருபையும் தொடரும் என்று சொன்ன வார்த்தையின்படி இன்னும் அதிக நன்மையினால் நீர் எங்களை நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்காக சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ தேவரீர் எங்களுக்கு கிருபை தந்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய ஊழியங்களை செய்ய ஆண்டவர் உம்முடைய சித்தத்தை செய்ய இன்னும் நாங்கள் அதிகமாக உண்மையில் அன்பு கூற எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. ஆண்டவரே எங்களுக்கு உயிரே போனாலும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே பரலோகத்தில் உம்மை துதித்து உம்மை பாடி மகிமைப்படுத்த அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செயல்பட எங்களுக்கு கிருபை தாரும். தொடர்ந்து நாள் முழுவதும் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.